விஜய் த்ரிஷாவுக்கு திருமணம் முடிந்தது. குண்டை தூக்கி போடும் பிரபலம். இது என்னங்க புதுசா இருக்கு? சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்த உடனேயே த்ரிஷாவுடன் விஜய் சேர்ந்து ஒரு திருமணத்திற்கு வந்திருந்தார். அவரது அந்த வருகை பல கேள்விகளை உருவாக்க வழிவகுத்தது. அச்சம்பவம் தொடர்பாக 2 பேருமே இதுவரை அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் தாவேக தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் இன்னும் பலரும் கடுமையான எதிர்வினைகளை கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் பின்னணி பாடகி சுசித்ரா பேசியிருக்கும் விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜயை திருமணம் செய்து 2 குழந்தைகளுக்கு தாயானவர் சங்கீதா. தமிழ் ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட அவர் முதலில் விஜயின் ரசிகையாக இருந்து பிறகு மனைவியாக மாறினார். 2 பேரும் கோலிவுட்டின் ஃபேவரட் ஜோடிகளில் ஒன்றாக வலம் வந்தார்கள். புரிதலோடு வாழ்க்கையை நடத்தினார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் 2 பேருக்கும் இடையே கடந்த சில வருடங்களாக பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்தன. ஆனால் அதை நம்புவதற்கு பெரும்பாலானோர் தயாராக இல்லை. அதே சமயம் விஜய் தொடர்பான எந்த நிகழ்ச்சிக்கும் சமீபமாக வராமல் இருந்தார் சங்கீதா. இதனால் நெருப்பில்லாமல் புகையாது என குரல்கள் கேட்டன. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் திடீரென சங்கீதாவின் விவாகரத்து மனு பொதுவெளிக்கு தெரிய வந்தது. அதில் தனது கணவருக்கும் நடிகை ஒருவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருக்கிறது. அதை தட்டி கேட்டதன் காரணமாக என்னை சுதந்திரமாக நடமாட விடவில்லை. நிதி சுதந்திரத்தையும் விஜய் தடுத்தார் என்றெல்லாம் கூறியிருந்தார். அந்த நடிகை த்ரிஷாவாகத்தான் இருக்கும் என ஒரு தரப்பினர் சந்தேகித்தார்கள். சூழல் இப்படி இருக்க விஜயும் த்ரிஷாவும் இதுவரை 5 படங்களில் சேர்ந்து பணியாற்றியிருக்கிறார்கள். 20 வருடங்களாக நட்பில் இருக்கிறார்கள். ஆனால் இத்தனை வருடங்களில் இல்லாமல் இந்த மாதத்தில் விஜயும் த்ரிஷாவும் மேட்சிங்காக ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு ஜோடியாக ஏஜிஎஸ் வீட்டு திருமணத்திலும் கலந்து கொண்டு பரபரப்பை கிளப்பினார்கள். அது பெரிய விவாதமாக மாறியது. 2 பேரும் அப்படி வந்ததை விஜயின் ரசிகர்களும் தொண்டர்களும் வரவேற்கவில்லை. அதேபோல் பொதுவானவர்களும் விஜய்க்கு எதிரான கருத்தையே பதிவு செய்தார்கள். அதே சமயம் இவ்விஷயம் தொடர்பாக த்ரிஷா தொடர்ந்து அமைதி காத்து வருகிறார். போதாக்குறைக்கு 2 பேருக்கும் விரைவில் திருமணம் நடக்கும் என்றும் சிலர் சொல்கிறார்கள். அப்படி உருவாகும் ரீல்ஸுகளுக்கு த்ரிஷாவின் தாய் உமாவும் சும்மா இருக்க முடியாமல் லைக்கை தட்டிவிட்டு பரபரப்புக்கு மைலேஜை ஏற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் அவர் விஜயை த்ரிஷா 20 வருடங்களாக க்ரூம் செய்திருக்கிறார். த்ரிஷா நிற்கச் சொன்னால் விஜய் நிற்பார். நாய்க்குட்டி போல் இருக்கிறார். தினமும் த்ரிஷாவிடம் அவர் என்னை திருமணம் செய்து கொள் என விஜய் சொல்கிறார். பல நடிகர்கள் தங்களை திருமணம் செய்து கொள்ள சொல்லும் பெண்களை பக்கத்தில் இருக்கும் கோயிலுக்கு அழைத்து சென்று குங்குமம் வைத்து விடுவார்கள். 4 கிராமில் ஏதோ ஒரு நகையை மாட்டி விடுவார்கள். நிறைய பேர் இப்படி செய்திருக்கிறார்கள். அப்படி செய்வதால் சில வருடங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அதே மாதிரி விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் சர்ச்சில், மசூதியில், கோவிலில் நடந்திருக்கிறது. நீ ஏதாவது செய்தால் நான் மோடி கப்பலில் கால் வைப்பேன், இல்லை என்றால் உதயநிதி கப்பலில் கால் வைப்பேன் என விஜய் கூறுவார் என்றார். சுசித்ராவின் இந்த பேட்டி புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இதே மாதிரி பேசி வரும் அவர் மீது சம்பந்தப்பட்டவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்திருக்கின்றன.